இன்னைக்கு நம்ம நிக்கிறது வந்து லண்டன்ல இருக்க ஒலிம்பிக் பார்க்ல அங்க நடக்கிற லண்டன் ஹலால் ஃபுட் ஃபெஸ்டிவல் தான் போய் பார்க்க போறோம். இங்க எல்லாமே ஃபுல்லா வந்து ஹலாலா இருக்கிறதுனால இங்க வந்து ஒன்லி மாக்டெயில்ஸ் தான் கிடைக்கும். நிறைய பரோட்டா போட்டு நிறைய வித்துட்டு இருக்காங்க. ஆமா செமையா இருக்கு டேஸ்ட். மசாலா சிக்கன் எல்லாமே சூப்பரா இருக்கு. ரொம்ப நல்லா சிக்கன் நல்லா வெந்திருக்கு. நம்ம தஞ்சாவூர் தம்பி தான் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் கௌதம் பண்ணிட்டு இருக்காரு. கௌதம் வந்து நம்ம ஊருக்காரு. ஸோ இங்க வந்து ஃபுட் சேலஞ்சு, அதாவது சில்லி ஈட்டிங் சேலஞ்சு நடந்துட்டு இருக்கு. மக்களை கூட்டம் அலம் போதுது. அப்படியே பேக்யார்ட் பார்பிக்யூன்னு ஒன்று இருக்கு. இது ஃபுல்லாக வந்து ஜாப்பனீஸு. சில்லி பேசில் சிக்கனு அவளுக்கு பிடிச்ச எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டா. குல்ஃபி சாப்பிடுது ஒரு குல்ஃபி. அதான் இதை குல்ஃபியை முடிச்சா டொர்னாடோ சிப்ஸ்னு ஒன்று கொடுக்குறானோ. நல்லா அழகா ரொம்ப நல்லா இருக்கு. நிச்சயமா இது எங்கேயாச்சும் கிடச்சுன்னா டேஸ்ட் பண்ணி பாருங்க. குழந்தைங்களுக்குலாம் பாருங்களேன், நிறைய இடங்கள் இருக்கு. ஃபேஸ் பெயிண்டிங் இருக்கு. குழந்தைங்க வந்து பார்த்த உடனே அட்ராக்ட் ஆகுற மாதிரி நிறைய இடங்கள். கேமல் மில்க் இது பக்லாவா இது. This is மாமூல். இந்த உள்ளார வந்து ஒரு 50க்கு மேல ஸ்டோர்ஸ் இருக்கு. இது நம்ம லக்ஷ்மி மிட்டல் அவங்க குரூப் வந்து பண்ணியிருக்காங்க. இது வந்து நம்ம ஆளுங்க இவங்களுக்கு ஒரு கிஃப்டா கொடுத்தாங்க. கூட்டம் பாருங்க, இங்கேருந்து பாருங்க எப்படி இருக்குன்னு. பின்னாடி இவ்வளோ பேர் வந்திருக்காங்க. சாப்பாடுனா எல்லாரும் கிளம்பி வந்துடுறாங்க. மதுரை சாம்பார் வேற மாதிரி இருக்கும், தஞ்சாவூர் சாம்பார் வேற மாதிரி இருக்கும். எப்ப பார்த்தாலும் சாப்பாடு சாப்பாடு. இனிமேல் சாப்பாடை பத்தி பேசினா வாய் இருக்காது. எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் லண்டன் தமிழ். நாங்கள் வந்து இப்போ லண்டன் ஹலால் ஃபுட் ஃபெஸ்டிவல் வந்திருக்கோம். இங்க வந்து ஃபுல்லா நம்ம ஆளுங்க மெயினா வந்து ஏசியா மெயின் ஏசியன் ஃபுட். இது மெடிட்டரேனியன் இல்ல, மிடில் ஈஸ்ட் எல்லா இடத்துலயும் எங்க ஹலால் ஃபுட் இருக்கோ அதெல்லாம் இங்க வந்து ஸ்டால் போட்டிருக்காங்க. எல்லாத்தையும் எங்களால சாப்பிட முடியாது. பட் ஒரு ரவுண்ட் போயிட்டு வந்துருவோம். சரியா, பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. பின்னாடி அங்க பாருங்க என்ன நம்ம ஒலிம்பிக் ஸ்டேடியம். இதுதான் நம்ம ஒலிம்பிக் ஸ்டேடியம்ல தான் நடக்குது. இப்போ வந்து இது வெஸ்ட் ஹாம்னு ஒரு ஃபுட்பால் கிளப் வாங்கிட்டாங்க இந்த இடத்த. இந்த ஸ்டேடியத்தில் தான் ஒலிம்பிக்ஸ் நடந்தது. பின்னாடி தெரியுது பாருங்க. ஸோ இங்கே தான் நாங்கள் ஃபுல்லாக காமிக்க போகிறோம். ஓகே, போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஓகே, ஸ்டார்டிங்கில் என்ன போட்டிருக்காங்க, இங்கே ஜூஸ் போட்டிருக்காங்க, ஜமைக்கன் ஜூஸு, பேட்டிஸு, ஜமைக்கன் பேட்டிஸ் அண்ட் டேஸ்டி ஃபுட். இது வந்து சைனீஸ்ன்னு வச்சுக்கோங்க. தாயும் சைனீஸும். கூட்டம் ஃபுல்லாக பார்க்க முடியுது நம்மளுக்கு. எல்லாம் பயங்கரமாக கூட்டம் இருக்குது. பாருங்க, இங்கே வந்து புச்சர்ஸ் வந்து மலிக் புச்சர்ஸ்னு போட்டிருக்காங்க. இவங்க எல்லாருமே ஹலாலில் இது விடுற என்ன விற்கிறாங்க, ஹாட் டாக்ஸ்லாம். இங்கே எல்லாமே ஃபுல்லாக வந்து ஹலாலாக இருக்கிறதுனால இங்கே வந்து ஒன்லி மாக்டெயில்ஸ் தான் கிடைக்கும். இல்லை, மலேசியா அது. சூப்பர்ல. ஆமா, Hi, can I have one roti chicken curry? Roti chicken? Yeah. Okay. மட்டன் எடுத்துக்கோங்க. இல்ல, We don't have one. Hello, boss. How you doing? Good. Tamil, whatever. What is it? You on YouTube? Londontamil. Londontamil. I think you just messaged one of my clients. Can see hi? Yeah. Oh, so your clients தான அவங்க? Yeah. நீங்க வேதாவா? Arvind, yes. ஓகே. உங்களுக்கு நான் மெசேஜ் பண்ணேன் இப்போ. Oh, okay. இங்க வரலாமா வேண்டாமான்னு கேட்டு. Oh, sorry. You can always be welcome. இப்போ என்ன அதுல ஒரு இதுல சுகர் மாதிரி ஏதோ போட்டீங்க? அது பிளான்டா சார். பிளான்டா. ஓ, டெசர்ட். ஓகே. நம்ம ரோட்டி கிங்ல இருந்து நம்ம ஆளுங்க செய்யற சாப்பாடு. இது காமி கறியில ஒரு டிப்பு கூட, இன்னொரு டிப்பு
சரியா பரோட்டா போட்டு நிறையா வித்துட்டு இருக்காங்க. ஆமா செமையா இருக்கு டேஸ்ட். செமையா இருக்கு டேஸ்ட். வாவ் இருக்கு. சோ குட். நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. இது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. அந்த சைடுல போட்டுட்டு நம்மள்ட்ட பேசினார். தஞ்சாவூர்காரர் அவரு. யாரு? அந்த பையன். சிங்கப்பூர் சொன்னீங்க? சிங்கப்பூர்ல இருந்தாரு. சிங்கப்பூர்ல இங்க வந்திருக்கு. இந்த ரோட்டியா பரோட்டாவை அப்படி முக்குன்னு முக்கி நல்லா பாருங்க. நல்லா ஊறி இருக்கு பாருங்க. இங்க அப்படியே தெரியுது. அந்த பரோட்டா ஊறி அடிச்சாதான் நல்லா இருக்கும். அப்படியே எடுக்கிறதுக்கே சுவாதியா எடுக்கிறதுக்கே அப்படியே வரல. இங்க பாருங்க எப்படி ஊறி இருக்கு பாருங்க. ஒரு நிமிஷம். ரோட்டி கிங் மறந்துடாங்க. இங்க லண்டன்ல இருக்கு. ரோட்டி கிங் போய் லண்டன்ல ஒரு 4-5 பிரான்ச் சொன்னாங்க. மசாலா சிக்கன் எல்லாமே சூப்பரா இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப தேங்காய் பால் போட்டு பண்ணிருக்காங்க. அதுவும் இந்த பரோட்டா வந்து நல்லா பிச்சு நல்லா அது நல்லா ஊறுறதுக்கு சான்ஸ் இருக்கு. இங்க பாருங்க. இதை கொஞ்ச நேரம் ஊற வச்சு அதுக்கப்புறம் அடிக்க போறோம். அவங்க வைக்கிறதே அப்படிதான் வச்சிருக்காங்க. நல்லா ஊற வச்சு வச்சிருக்காங்க. வெறும் சிக்கனை எடுத்து சாப்பிட்றோம் பாருங்க. பாரு சிக்கன் நல்லா வெந்திருக்கு. நம்ம தஞ்சாவூர் தம்பி தான் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் கௌதம் பண்ணிட்டு இருக்காரு. கௌதம் வந்து நம்ம ஊருக்காரு. அதுவும் கரந்தை ப்ராப்பர் கரந்தைக்காரு. கரந்தட்டாங்குடின்னு தஞ்சாவூர் பக்கத்துல அங்கேருந்து வராரு. அவரு சிங்கப்பூர்ல இருந்தாரு. சிங்கப்பூர்ல இருந்து இங்க வந்திருக்காரு. அவரு போடுற அந்த பரோட்டா போடுற ஸ்டைலே சூப்பரா இருக்கு. நாங்க வீடியோ கொஞ்சம் எடுத்துருக்கோம், போய் பாருங்க. ரொம்ப டேஸ்ட் ரொம்ப ரொம்ப அருமையா இருக்கு. அப்படியே லேயரா இருக்கு பரோட்டா. பாருங்க அது என்ன தெரியுமா, ரொம்ப காரம்லாம் இல்ல, கரெக்டான காரம். தேங்காய் பால் போட்ட மசாலா நல்லா பிக்கிறது பாருங்க எப்படி இருக்குன்னு. பரோட்டா வந்து அப்படியே அருமையா. நான் பேசிட்டே நிறைய சாப்பிட்டேன். சில்லி ஈட்டிங் இது சேலஞ்ச், ஃபுட் சேலஞ்ச். ஓ வாவ். ஸோ இங்கே வந்து ஃபுட் சேலஞ்சு, அதாவது சில்லி ஈட்டிங் சேலஞ்சு நடந்துட்டு இருக்கு. அதோ 3 பேர் பண்ணாங்க, அதில் ஒருத்தர் கழனிட்டாங்க. இன்னும் 2 பேர் இருக்காங்க. நம்ம அங்கேயே நின்று டைம் ஆகிடும்னு சொல்லிட்டு வேற இடத்துக்கு போகிறோம் நாங்கள். இந்த சிங்கப்பூர் ஃபேமஸ் கறி பப்ஸு, இது சிங்கப்பூர்லேருந்து பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு தான் தெரியும். என்னது சூஷி தானே? அது சூஷி தானே? சூஷி தான். பட் என்ன இருக்கு உள்ளன்றது தெரியல. இது அவகாடோஸ். மக்களை கூட்டம் அலம் மோதுது. அப்படியே பேக்யார்ட் பார்பிக்யூன்னு ஒன்று இருக்கு. பேக்யார்ட் பார்பிக்யூல இவ்வளோ கூட்டம் எதுக்கு இருக்குன்னா, இங்கே வந்து எள்ளி விற்கிறாங்க, வேற ஒன்றும் இல்லை. பின்னாடி பாபிக்யூவும் பண்ணுறாங்க, எள்ளி வைக்கிறானோ. கூட்டம் பாருங்க, இங்கேருந்து பாருங்க எப்படி இருக்குன்னு. பின்னாடி இவ்வளோ பேர் வந்திருக்காங்க. சாப்பாடுனா எல்லாரும் கிளம்பி வந்துடுறாங்க. இங்கே ஒரே கடையில் என்னென்னா எள்ளியும் வைக்கிறாங்க, அப்புறம் வந்து பாபிக்யூ நடக்குது. சரியான பாபிக்யூ போயிட்டு இருக்கு. ப்ளஸ் அங்கே பாருங்க சிக்கன் விங்ஸ் எல்லாம் வந்து பயங்கரமாக பாபிக்யூ பண்ணிட்டு இருக்காங்க மக்கள். இந்த நிகழ்ச்சி நடக்கிற இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபுல் கூட்டம் தெரியுது. இது வந்து நடக்கிற இடம் குயின் எலிசபெத் ஒலிம்பிக் பார்க் அப்படிம்பாங்க. இங்கே தான் அந்த ஒலிம்பிக்ஸ் நடந்தது. சாசேஜ் அதுவும் ஹலாலாக கொடுக்குறாங்க. இங்கே என்ன கொடுக்குறாங்க பார்ப்போம். இது ஃபுல்லாக வந்து ஜாப்பனீஸு. சில்லி பேசில் சிக்கனு, ரெட் பெப்பர் சிக்கன். அவளுக்கு பிடிச்ச எள்ளி வாங்கிட்டு வந்துட்டா. சந்தோஷத்தை பாருங்க அப்படியே.
ஒரே ஸ்மைல். ஊரே இங்க அவ்வளவு சாப்பாடு இருக்கும் போதும் ஒரு சிப் எடுத்தியா நைஸா? நைஸாலாம் இல்ல, நிஜமாவே வாங்குனத கொடுத்தேன். இன்னொரு சிப் எடுத்துக்காமி அதை வெட்டி கொடுப்பாங்களா அவங்க? எப்படி இருக்கு டேஸ்ட்? உள்ள ஃப்ரிட்ஜ்ல இருந்து எடுத்து வைக்கறாங்க. இன்னும் சில்லுன்னு நல்லா இருக்கு. நல்லா இருக்குல? தண்ணி கம்மியா இருக்கா? முடிஞ்சா? ரெண்டு சிப் தான் குடிச்சேன். ஃபலாஃபல் அதெல்லாம் வித்துட்டு இருக்காங்க இங்க. யாருமே கூட்டமே இல்லைங்க. இப்போ போக போக பார்த்தோன்னா அப்படியே வந்து கம்மியாயிட்டே இருக்கு கூட்டம். போஸ்ட் டோஸ்ட்னு ஏதோ வச்சிருக்காங்க, பார்ப்போம் என்னன்னு. ஓ, க்ரீமோட ஒரு டோஸ்ட் கொடுக்குறாங்க. ரெட் அல்வா மாதிரி நினைக்கிறேன். கேக்கு கடையா? லோலா கேக் கடை ஹலாலா? கேக் செய்யறதே பார்த்துடலாம். லோலா கேக் இங்கே தான் பண்ணுவாங்க. தேங்க்ஸ். நைஸ். சாக்லேட் ப்ரௌனிஸ் எல்லாமே இருக்கு. சீரோஸ். இங்க பாத்தீங்கன்னா ஃபுல்லா ஒரு சைடுல வந்து சாங்ஸ்லாம் வச்சு இங்க நிறைய பேர் உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல அல்வா பாக்ஸ் தான் பார்க்க முடியுது. என்னமா ஒரு சின்ன அந்த குல்ஃபி ஸ்டிக்ஸ் இருக்கா? குல்ஃபி சாப்பிடுது ஒரு குல்ஃபி. காட் தேங்க்யூ. அதான் இது குல்ஃபியை முடிச்சா இப்போ பாருங்க சிப்ஸே எப்படி கொடுக்குறானோ. டொர்னாடோ சிப்ஸ்னு ஒன்று கொடுக்குறானோ, நல்லா அழகா சுற்றி சுற்றி டொர்னாடோ மாதிரியே. இது வீட்டுக்கு எடுத்து போனா நல்லா இருக்கு. அதுல சூடாக சாப்பிட்டா தான் நல்லா இருக்கும். ரொம்ப நல்லா இருக்கு. எப்படின்னா ரொம்பவே வறுக்கல, லைட்டாக வறுத்துருக்காங்க. கிழங்கு நிறைய லைட்டாக வறுத்துட்டு அதை வந்து அப்போதான் இந்த மாதிரி பண்ண முடியும்னு நினைக்கிறேன். இந்த சுழல் மாதிரி பண்ணுறதுக்கு அந்த மாதிரி பண்ணி கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்கு. ஒரே ஒரு விஷயம் என்ன, இந்த ஒரு இதுக்கு 3 பவுண்ட் சொல்கிறாங்க. அது கொஞ்சம் அதிகம். நிச்சயமாக இது எங்கேயாச்சும் கிடச்சுன்னா டேஸ்ட் பண்ணி பாருங்க. இதுவரை சாப்பிட்ட சிப்ஸ்ல ஒரு டிஃப்ரெண்டா இருக்கு இல்ல? செமையா இருக்கு. பாருங்க இங்க பாருங்க, பிக்கும் போது அப்படியே அந்த டெக்ஸ்சர் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. சரி டேஸ்டா இருக்கு. சாஃப்ட்டா இருக்கு, கிறிஸ்பியா இருக்கு. இந்தா இல்ல பஞ்சு மிட்டாயில இப்போ ஆட்டோமேட்டிக் ஆகிட்டாங்க. வந்தீங்களா, காசு போட்டீங்களா, அதுவே பண்ணி கொடுக்குது. அங்க ஒண்ணு ஆகுது. I was making shapes of it. Nice. That's what I was wondering. Everyone's got a different shape. That's cute. வேற ஹார்ட், வேற ஷேப் வந்து நீங்க கொடுத்துக்கலாம். அதுக்கு ஏத்த மாதிரி அது போட்டு கொடுக்குதுல. செம. இவங்க ஹார்ட் போட்டுருக்காங்க. You went for heart, is it? Yeah. நம்பர் அவர் எடுத்துருக்காரு. வா. That looks cute. That is a heart. Oh, lovely. இந்த டொர்னாடோ சிப்ஸ் வந்து உள்ளார எப்படி பண்றாங்கன்னு பாருங்க. பாருங்க சுத்தி வந்துட்டு இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா கேமலிஷியஸ்னு ஒரு இடம். என்னன்னா கேமல் பால்ல பண்ணிருக்காங்க. கேமல்னா என்ன? கேமல்னா கேமல் என்ன தமிழ்ல?
ஒட்டகம் ஒட்டகப்பால்ல எல்லாம் இருக்குங்களா பார்க்கலாமா? போய் பாப்போம். அது ஒண்ணு இருக்கு. அது தவிர வந்து இந்த குழந்தைங்களுக்கு எல்லாம் பாருங்களேன் நிறைய இடம் இருக்கு. ஃபேஸ் பெயிண்டிங் இருக்கு. அப்புறம் வந்து குழந்தைங்க வந்து பார்த்த உடனே அட்டாக் ஆகுற மாதிரி நிறைய இடங்கள் இருக்கு. எங்க பொண்ணை கூப்பிட்டு வந்தது அட்டாக் ஆயிடுச்சு. நாங்க வந்து வெளில போயிருந்தோம். அங்க வந்து நிறைய பலூன்ஸ் எல்லாம் வச்சு ரொம்ப அட்ராக்டிவா வச்சிருக்காங்க. இந்த சைடு பாத்தீங்கன்னா ஃபுல்லா டெசர்ட்ஸ். நம்ம மெயின் சாப்பாடுங்க நல்லா சாப்பிட்டுட்டு இங்க வந்து டெசர்ட் சாப்பிடுறதுக்கு போய் பாப்போம் இங்க என்ன இருக்குன்னு. கேமல் மில்க் இது. கேமல் மில்க். ஒட்டக பால் குடிச்சது. Nice. Everything is in camel milk, is it? Oh wow. Yeah, everything is camel milk. Oh. Okay, can I try different flavors? Yeah, of course. You can have most of them, no problem. Oh, thank you. ஒரே இதுல ரெண்டு வாங்கிட்டாவா? ரெண்டு மாங்கல ரெண்டு காமா. Oh, is it baklava is it? This is mamool. Mamool, okay. Mamool, but it has pistachio and rose water. Oh, this looks different. Nice. Yeah. This is like a Turkish delight, is it? No, I mean, பக்லாவா கடையில கூட்டு குறைஞ்சிச்சு. ஆனா பக்லாவா தீந்து போச்சுன்னு நினைக்கிறேன். There's no more baklava. Last நினைக்கிறேன். இருட்டிட்டு இருக்கு. குழந்தைங்களாம் இன்னும் இருக்கு. நாளைக்கு மண்டே. ஸோ மக்கள் கிளம்புவாங்கன்னு நினைக்கிறப்போ கொஞ்சம் கொஞ்சமா கூட்டம். ஏன்னா நிறைய இடத்துல வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க ஆல்ரெடி இல்ல. நீ ஏதாச்சும் சாப்பிடணும்னு நினைக்கிறியா? இன்னும் நல்ல வயிறு ரொம்பிடுச்சுல. இத்தனைக்கு நம்ம ரொம்பலாம் சாப்பிடல. ஆனா வயிறு ரொம்பிடுச்சு. கிரீக் சாப்பாடு பாக்குறதுக்கு நல்லா இருக்கியா? எல்லா சாப்பாடும் சூப்பரா இருக்கு. ஸோ ஃபுல் ஹலால் ஏரியாதுனால இது இங்கே வந்து உங்களுக்கு வந்து சுத்தமாக இது இருக்காது. என்ன சொல்கிறது, ட்ரிங்க்ஸே இல்லை பாருங்கள். எல்லாருமே வந்து காக்டெயில்லாம் கூட இல்லை, மாக்டெயில் தான் விற்கிறாங்க. ஸோ 2012 இங்கே வந்து ஒலிம்பிக்ஸ் நடக்கும்போது இந்த ஏரியாவே ஜகஜோதியாக இருந்தது. எனக்கு ஞாபகம் இருக்குது. This is sesame and this is date, which I want to bring it now to you. Probably I can try the date one. எள்ளு பிஸ்கெட்டு இல்ல. லைட் போட்டாச்சு இதில். வெஸ்டாம் யுனைடெடுங்கிறது வந்து இங்கே என்ன சொல்கிறது, லண்டனில் ஒன் ஆஃப் த ஃபுட்பால் கிளப்ஸு. அது மெயினாக பார்த்தீங்கன்னா இது ப்ரீமியர்ஷிப்பில் இருக்காங்க இப்போது. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து இஜிப்சியன் ஃபுட்டு. சரி மக்களே, நாங்கள் வந்து முடிச்சிட்டோம். அப்படியே கிளம்புறோம் வீட்டுக்கு. கடை மூடி எங்களை துரத்துற வரைக்கும் நாங்கள் இருந்திருக்கோம். இங்கே புச்சர்ஸ் இருக்காங்க, ப்ராப்பர் இது இருக்காங்க. அவங்களாம் இன்னும் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த உள்ளார வந்து ஒரு 50க்கு மேலே ஸ்டோர்ஸ் இருக்கு. எல்லாத்தையும் சூப்பராக நாங்கள் கவர் பண்ணியிருக்கோம். இந்த நிகழ்ச்சியை ஃபுல்லாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. நிறைய போய் சாப்பிட்ருக்கோம். எல்லாமே சூப்பராக இருக்கும். இது பேர் நம்ம இப்போ மேலேருந்து கீழே இப்படி காமிச்சது, ரெனி காமிச்சது வந்து ஆர்ட்ஸல்லோர் மிட்டல் டவர் அப்படிம்பாங்க. இது நம்ம லக்ஷ்மி மிட்டல் அவங்க குரூப் வந்து பண்ணியிருக்காங்க. இதோட ஆர்கிடெக்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ஆள் இருக்கார், ஆஷிஷ் கபூர்னு ஒருத்தர். 22.7 மில்லியன் பண்ணியிருக்காங்க இது டோட்டலாக. நீங்கள் இதோட இது விலை பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம ஆளுங்க இவங்களுக்கு ஒரு கிஃப்டாக கொடுத்தாங்க. அங்கே பாருங்கள், அந்த ஒலிம்பிக்ஸ் பார்க் கட்டும்போது இது வந்து நம்ம ஆளுங்க இதை கிஃப்டாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் மேலே சுற்றி பார்க்கணுன்னு வைங்க, மேலே போகிறதுக்கு 11 பவுண்ட்லேருந்து டிக்கெட் ஆரம்பிக்குது. இது லண்டன் தமிழ்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு டிஸ்கவுண்ட்லாம் இல்லை, அதே காசுக்கு தான் போய் வாங்கணும். போய் வாங்கி பார்த்து என்ஜாய் பண்ணணும். ஸோ இங்கே தான் வந்து நம்ம இவர் உசேன் போல்ட்லேருந்து எல்லாருமே வந்து வேர்ல்டு ரெக்கார்டு உடைச்சது. அதே மாதிரி இங்கே தான் ராஜு ஓப்பனிங் செரமனிலையும் க்ளோசிங் செரமனிலையும் என்ன பண்ணிருக்கு, பேண்டு வச்சது, ட்ரம்ஸ் வச்சேன். இங்கே தான் 2012
நான் இங்கே உள்ளார ஸ்டேடியம் ஃபஸ்ட்டு ஓப்பன் ஆகும்போது ட்ரம்மோட உள்ளார என்ட்ரு ஆனது என்றைக்கும் மறக்க முடியாது. See you in the next episode. Bye bye.